பின்னிடுறோம். பேஸ்கெட்டுக்கு என்னன்னா ஒரு லீஃப் எடுத்தோம் 3 மட்டை விட்டோம். ஆனால் அதுக்கு அப்படி தேவையில்லை. இதை எடுத்தோன்னா அப்படியே கீழே அப்படி விட்டு பின்னிடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் கீழே இப்போ கீழே விடுறேன். 3 ரவுண்டு பின்னி வர மாதிரி. ஆமாம் 3 ரவுண்டு பின்னி வரணும். அப்படியே இது கீழே ஒன்று விட்டு ஒன்று தான். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே 3 மட்டை பின்னிடணும். இப்போ லாஸ்ட்டாக பின்னி வந்துட்டேன். இந்த பின்னண மட்டையில் தான் மறுபடியும் அந்த இது மாதிரி பின்னி தான் வரணும். பேஸ்கெட் எப்படி பின்னி வந்தோமோ அதே மாதிரி தான். இப்போ கீழே 3 மட்டை தான் பின்னி வரணும். இப்போ கீழே இப்போ எல்லாமே இழுத்துடலாம். அப்படியே டைட் பண்ணிடலாம். இப்போ லூஸாக இருக்குது. இது எல்லாமே நான் டைட் பண்ணுறேன். முன்னாடி தான் டைட் பண்ணிட்டே போகணும். இதுக்கு என்னன்னா ரவுண்டு வந்துருச்சு. இது என்னன்னா பெல்லோட கீழ் விளிம்பு. இந்த பெல்லோட கீழ் விளிம்பு நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு மேலே தான் பெல்லு. இதையும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வரிசை எடுத்துடணும். இப்போ எடுத்தாச்சு. இதே மாதிரி தான். இது என்னன்னா இதுக்கு முன்னாடி வாட்டம் எந்த சைடு வருதோ ஒரு இலை எடுத்துட்டேன். வாட்டம் எந்த சைடு வருதோ அந்த சைடு தான் சுற்றி வரணும். இப்போ மட்டை எல்லாமே இந்த சைடு வாட்டமாக இருக்குது. அப்படியே எடுத்து வரேன். இந்த பின்னாடி வந்து நம்ம மட்டை எடுத்துருக்கோம்ல, இதிலேருந்து 5 மட்டை தள்ளி தான் விடணும். இப்போ இதை எடுத்துட்டோம். முன்னாடி வந்து பேஸ்கெட் இருக்காங்கன்னா முன்னாடி வந்து 6 லீஃப் வச்சு தான் நம்ம பின்னணும். 6க்கு 7க்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. இதை எடுத்துட்டோம். இதை எடுத்துட்டு பின்னாடி இப்படி பார்க்கணும். இதை எடுத்துட்டு பின்னாடி பார்த்தோமா ஒரு 5 லீஃப் 1 2 3 4 5 லீஃப் விட்டு பின்னிக்கலாம். நல்லா பாருங்கள். இதுக்கு பின்னாடி நம்ம மட்டை எடுத்துருக்கோம். இதிலேருந்து 1 2 3 4 5 பின்னிருக்கணும். அப்புறம் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் இதை உள்ளுக்கு விட்டு இப்போ மறுபடியும் வெளியே எடுத்து அப்புறம் உள்ளுக்கு விட்டுறணும். இப்போ இங்கே தொடங்கி இருக்கிற வரையில் இது பின்னணும். இப்போ இதை எடுத்துட்டோம். மட்டை எடுத்துட்டு அப்படியே பின்னாடி சுற்றி பார்க்கணும். இதுக்கு பின்னாடி சுற்றி பார்த்தோமா 5 இலை 1 2 3 4 5 இலை தள்ளி விட்டுருக்கோம். இப்போ எடுத்ததில் வரைக்கும் நம்ம பின்னணும். இதுக்கு முன்னாடி பின்றது வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி இப்போ அந்த ஒரு லீஃப் எடுத்துட்டோம். இதுக்கு பின்னாடி இலை எடுத்து அப்படியே இப்படி சுற்றி கொண்டு வரும். ஆமாம் மேலால் இந்த மட்டைக்கு மேலே தான் வரணும். இப்போ இது எடுத்துருக்கோம். இதுக்கு மேலேயே வரணும். இதுக்கு பின்னாடி இலை. இப்போ எடுத்துருக்கிற இலைக்கு பின்னாடி இதுக்கு மேலே வரணும். இதையும் அப்படியே சுற்றி வர்றோம். நம்ம சுற்றி வந்துட்டு இந்த இலையிலேருந்து நம்ம கவுண்டிங் பண்ணணும். இந்த இலையிலேருந்து இதுக்கு பின்னாடி 5 1 2 3 4 5. இப்போ இதுக்கு முன்னாடி விட்டுருக்கோம். இது பின்னாடி வரும். 1 2 3 4 5 இலை தள்ளி இதுக்கு கீழே வரணும். இங்கே இப்போ இந்த இலை எடுத்துக்கோ. 3வது இலை எடுக்க போகிறோம். அதுக்கு பின்னாடி தான் எடுக்கிறோம். பின்னாடி எடுத்து இதுக்கு இப்படி மேலே இப்போ அதை எடுத்துட்டேன். இப்போ சுற்றி வரேன். சுற்றி வந்து அப்படியே பின்னாடி இதுலேருந்து 5 இலை 1 2 3 4 5 இதுக்கு கீழே வரணும்.
இதில் 5 பண்ணியாச்சு. எல்லாமே 5 தான், எல்லாமே 5 விட்டு தான் வரணும். இப்போ அதை பண்ணிட்டேன், கொஞ்சம் நம்ம டைட் பண்ணணும். இல்லை இது தொப்பி கிடையாது, தொப்பிங்கிறது இது நல்லா அந்த மட்டம் வந்து நல்லா நீளமாக வரும். நீளமாக வந்து இது வந்து கொஞ்சம் பூமாச்சியாக வருது, அப்படி கிடையாது. தொப்பிங்கிறது வந்து இவ்வளோ தான் வரும், ரொம்ப உயரமாக வராது, இவ்வளோ தான் வரும். அதே மாதிரி இந்த இது வந்து பட்டை நல்லா அகலமாக வரும். இது பெல்லு தான், இதை தான் நாங்கள் பேக் ட்ராப்பில் பெல்லாக யூஸ் பண்ணுவோம். தொப்பி வந்து இது உள்ளுக்கு வரும், இந்த நரம்பு தெரியுதுல, இந்த உள்ளுக்கு குச்சி தெரியும், அந்த குச்சி வந்து இங்கே பின்னாடி வரும். இதை உள்ளுக்கு அப்படியே மடித்து கொண்டு வரும். இதில் இன்னொரு பின்னல் இருக்குது, இதில் வேறு மாதிரியே பின்னணும். இது இதே பின்னல் தான் வரும், கொஞ்சம் முன்னாடி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ரெண்டாக பிரித்து இப்போ இதில் சரிசமமாக பங்கு எடுக்கணும். இதில் ஆஃப் எடுத்து இதில் எண்ணிக்கை வச்சு தனியாக பின்னணும். அது ரொம்ப ரேரு. இப்போ கொஞ்சம் மூலம் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வேணால் இந்த மாதிரி இதெல்லாம் கட்டிக்கலாம், ரெண்டாக பிடிச்சி உங்களுக்கு கட்டி. குச்சும் இந்த இலையை தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. ஒரு குச்சில் ஒரு இதில் வந்து 2 இதெல்லாம் தனியாக பிரியும், ஒரு இலையில வந்து 2 இதெல்லாம் பிரிக்கணும். அதான் 2 ஓலை எடுக்கிறோம். 2 ஓலையும் பிரித்தோமா நம்மளுக்கு 4 இதழ் மாதிரி கிடைக்குதான். இதில் நம்ம இப்போ பின்ன போகிறோம். இப்போ 4 பக்கம் 4 ஓலை இருக்கா தனியாக. இந்த இதை எடுத்துட்டு இது மேலே பேசுகிறேன். இதை எடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே போட்டல, அதுலேயே அடியில் இருக்கும், அடி ஓலை எடுத்து அப்படியே அதுக்கு மேலே பேசுகிறேன். எடுத்து இங்கிட்டு போட்டேன், இந்த ஓலையை எடுத்து இதுக்கு இந்த ஓலைக்கு மேலே போட்டேன். இப்போ இந்த ஓலையை வந்து மூடணும், இந்த ஓலையை வச்சு இதில் மேலே போட்டு அப்படி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஓலையை எடுத்து ஏன்னா இதெல்லாம் லாக் பண்ணணும். இப்போ இது மேலே போட்டேன், இது மேலே போட்டு முன்னாடி நம்ம பின்னம்ல அந்த இதுக்குள்ள சொல்லிடலாம். இப்போ லாக் ஆயிடுச்சு. இப்போ இது லாக் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம கொண்டு வரணும். இப்போ பின்னாடி இருக்க ஓலையை அப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஓலையை வந்து மறைக்கிறதுக்கு இதை அப்படியே மேலே எடுத்து இப்படி அடுத்து இந்த ஓலை இப்போ எடுத்து போட்டாச்சு. இந்த ஓலையை வந்து மறைக்கிறதுக்கு இந்த முன்னாடி இருக்க ஓலையை இப்படி எடுத்து பின்னாடி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த எடுத்த ஓலையை மறைக்கிறதுக்கு இங்கே இந்த ஓலை இருக்குது. இதை எடுத்து என்ன பண்ணுறோம்னா இதில் போட்டு விட்டோம். செஞ்சாச்சு. இது கோபுரம் மாதிரி வரும். குச்சி எடுத்துட்டு